வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லோன் வேணுமா? அதுவும் 3 ஸ்கீமில் PMFME, PMEGP, ஸ்டாண்டப் இந்தியா இந்த மாதிரியான 3 ஸ்கீமில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமில் லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த தொழிலை நீங்கள் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரும்பு மட்டுமே உங்களுக்கு தேவை. அதே மாதிரி இந்த கரும்பில் அந்த சக்கை அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு ஆர்கானிக் பொருளும் கூட, அதே மாதிரி ஹை மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பொருள். வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரும்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஸ்வீட், அதாவது இனிப்பு சுவையுடைய ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. வெள்ளை ஜீனி தயாரிக்கிறாங்க, நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறாங்க, கரும்பு ஜூஸ் தயாரிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாகரி பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு சர்க்கரை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு நல்ல மவுஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சுகருக்கு பதிலாக, அதாவது வெள்ளை ஜீனிக்கு பதிலாக ஒரு மாற்று பொருள் அப்படின்னா அடுத்து நம்ம நினைக்கக்கூடிய ஒரே பொருள் இந்த நாட்டு சர்க்கரை மட்டும்தான். இது அதிக அளவில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹை மார்க்கெட்டிங் வேல்யூ இதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்கு, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. இது என்ன செய்யுதுன்னா நம்மளோட செரிமானத்துக்கு தேவையான அந்த என்சைம்களை அதிக அளவில் சுரக்குது. அதனால ஈஸியாக நமக்கு டைஜஸ்டிவ் ஆகுது. உணவுப் பொருட்களுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் பயன்படுத்துகிறோம். இந்த ஜாகரி பவுடர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கரும்புகள் நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு இதை இதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுக்கணும். ஜூஸ் எடுக்கிறதுக்கு நிறைய மிஷினரிஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஜூஸ் எடுக்கிற ஒரு மிஷினில் இதில் இருந்து நம்ம அந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரஷர் மிஷின். இந்த க்ரஷர் மிஷினுக்குள்ளே நம்ம கொடுக்கும்போது ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரக்கூடிய இந்த ஜூஸை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெரிய பேன், அதாவது பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இரும்பால் ஆனதாக இருக்கும். உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு பூச்சி பூசி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு இரும்பு சட்டிக்குள்ளே என்ன செய்கிறோம், இதை கொண்டு போகிறோம். இதுக்கு 3 விதமான பாத்திரங்கள், அந்த பேன் உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி கொண்டு வந்த இந்த ஜூஸை நம்ம என்ன செய்யணும், வெப்பப்படுத்தணும். வெப்பப்படுத்துகிற கீழே அடுப்பு நம்ம செட் பண்ணணும். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இது நார்மலாக வீடில் செய்யும்போது வேற, நம்ம ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி பண்ணும்போது வேற. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு செங்கல் அடுப்பு நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணதுக்கப்புறமா இதை எரிக்கணும். எரிக்கிறதுக்கு நம்ம இந்த கரும்பு சக்கைகள், நம்ம ஜூஸ் பிழிஞ்ச சக்கைகள் இருக்கு இல்லையா, அதையே நம்ம பயன்படுத்தலாம். அப்போ அந்த சக்கைகள் கூட நமக்கு என்ன செய்கிறது இல்லை, வேஸ்ட் ஆகிறது இல்லை. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உரமாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும் போதே அதில் பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்க்குறாங்க. சேர்த்தாக்கா நமக்கு அந்த மேலே அந்த கசடெல்லாம் நமக்கு மிதந்து வரும். அந்த மிதந்து வர கசடை நம்ம தனியாக ஒரு பெரிய கரண்டி மாதிரி வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும், எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு அது இருக்கக்கூடாது. ஏன்னா அது டஸ்ட்டு நமக்கு. அது ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு பேனுக்கு மாற்றி திரும்ப சூடு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா நல்லா உங்களுக்கு ஸ்டிக்கியாக ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சூடு பண்ணி அதை ஒரு பெரிய ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அடியில் ஒட்டாத அளவுக்கு கிண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சலிக்கணும். சலிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஜாகரி பவுடர் ரெடி ஆகிடுது. ஓகேங்களா? இதில் மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நமக்கு மிஷின் ஒர்க்கை விட மேனுவல் ஒர்க் இதில் அதிகம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாகரி பவுடர் தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த ஜாகரி பவுடர் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், FSCCI சர்டிஃபிகேட் வேணும். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பிராண்டாக போட்டு பண்ணுறீங்கன்னா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் NOC எடுக்கணும். எங்கன்னா ஃபயர் அண்ட் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜிங் மிஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான மிஷின்கள் நம்ம பயன்படுத்தணும், சுகர் கேன் கிரஷர்
க்ரஷர், அந்த கரும்புகளை நம்ம அதுலேருந்து சாறு எடுக்கிறதுக்கு. மொபைல் க்ரஷர் அப்படிங்கிறது நம்ம அந்த வந்த ஜாகரியை கட்டி இல்லாமல் நம்ம உடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் கிச்சன் டூல்ஸ், நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய டூல்ஸு 3 அந்த பெரிய பெரிய கிண்ணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பேன் வேணும். அதுக்கப்புறம் சல்லடை வேணும். அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின் வேணும். ஓகேங்களா? இப்போ மெஷின் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 1 டன் வரைக்கும் என்ன செய்யும் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகும். 7.5 ஹெச்பி மோட்டாரில் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 3 ஃபேஸ் கரண்ட் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஒரு 1.25 டன் வந்து நீங்கள் வந்து கரும்பை வந்து நீங்கள் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா 800லேருந்து 1000 கிலோ வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது 800 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஜூஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். கரும்பை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்துச்சுன்னா இந்த தொழில் வந்து நல்ல விதமாக பண்ண முடியும். அதாவது நான் சொல்கிறது எல்லாமே பெரிய லெவலில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சின்னதாக பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சின்னதாக கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். கரும்பு ஜூஸ் பிழியறதுலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் ரொம்ப சின்ன மிஷின்ஸும் கிடைக்குது. இந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ மேன் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கில்டு பர்சன், விஷயம் தெரிஞ்சவங்க 2 பேர் வேணும். 2 நான் ஸ்கில் பர்சன் இருக்கலாம். ஒரு சூப்பர்வைசர் இருந்தாக்கா இந்த தொழிலை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ இந்த தொழிலுக்கு முதலீடு என்ன வேணும்? இந்த அளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் பண்ணணும், 1 டன் 2 டன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படும். எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். இந்த 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது மினிமம் தான் உங்களுக்கு. இன்னும் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னா 12 லட்சம் 13 லட்சம் வரைக்கும் வரும். ஓகேங்களா? கம்மியாக பண்ணணும் அப்படின்னா இந்த பேனோட அளவெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆனால் அந்த கரும்பு ஜூஸ் எடுக்கிற மிஷினோ மொபைல் க்ரைஷரோ ஒரே ரேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பிஸ்னஸில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25% வரைக்கும் நீங்கள் லாபம் எதிர்பார்க்கலாம். எல்லா செலவும் போக, அதாவது ஒரு சேலரி போக, நீங்கள் கரும்பு கொண்டு வர்றதுலேருந்து நீங்கள் விற்பனை பண்ணுற வரைக்கும் எல்லா செலவும் போக நீங்கள் ஒரு 20லேருந்து 25% வரைக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இது இருக்குது. அந்த அளவுக்கு இது ஒரு ஹை ப்ராஃபிட் உள்ள ஒரு தொழில் தான். ஓகேங்களா? ரொம்ப வாண்டடான பிஸ்னஸ் கூட, மக்கள் வந்து இதை விரும்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த தொழிலில் தாராளமாக இறங்கலாம். அதே மாதிரி இது எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் சேல் பண்ணலாம். சாதாரணமாக ஒரு மளிகை கடையிலேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் இது சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இது சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஃபுட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட்ஸ் செய்யக்கூடிய அந்த இடங்கள்லையும் நம்ம என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். பேக்கிங் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம இதை சேல் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால எங்கெங்கே சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் தான். இது நல்ல விதமாக பண்ணலாம். இதில் பெரிய அளவுக்கு லாஸ் வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. மூலப்பொருளும் ஒன்று, ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நான் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலை தாராளமாக சூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் பற்றிய மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.